அடி பாவி, கூட இருந்துக்கிட்டே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கேன். நீ தான் வந்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு சூனியம் வச்சியா? அதனால தான் தொடர்ந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த லாராவோட பொண்ணு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் இங்கே பாருடி, உன் பாட்டிக்காரி ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது. அவள் என்ன சொன்னா தெரியுமா? அவள் இறக்குறதுக்கு முன்னாடி என் காதில் என்னன்னா, எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்கள்ல, அதுக்கு இவ தான் காரணமா, அதை வந்து இவ தான் சூனியம் வச்சு அவங்க 2 பேரையும் கொன்னே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் இறந்து போயிட்டாடி அப்படின்றத சொல்லவும், இந்த லாராவோட பொண்ணுக்கு அப்படி பார்த்தாலும் என் அம்மாவும் என் பாட்டியும் தானே உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோயின் அப்பவும் விடாமல் பேசிகிட்டே இருக்கிறா. இவள்கிட்டலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாராவோட பொண்ணு வந்துட்டு லாராவை பார்க்குறதுக்காக மசூதிக்கு போய்ட்றா. அங்கே பார்த்தா எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் இங்கே பார்த்தா அந்த ஜின் வந்துட்டு லாராவை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. பார்த்தா இவங்க ப்ரே பண்ணுறது தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக கத்துது. இந்த உஸ்தாத் ப்ரேயர் பண்ண அந்த சைத்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடையே போகுது. போனால் முழுசாலாம் போகலைங்க. இந்த சைடு பார்த்தா இந்த சூனியத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்துட்டு லாரா பேரையும் எழுதி சுருட்டி இதுக்குள்ளே வச்சா தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் உள்ளே வச்சிடறா. இந்த சைடு பார்த்தா அந்த பேய் பயங்கரமாக ஆட்டம் காமிச்சிட்டு இருக்குதுங்க. இங்கே அந்த முஸ்தாத் வந்துட்டு இவ மேலே கை கூட வச்சுருக்க மாட்டாடி, கையை கொண்டு வந்ததுக்கு பறந்து போய் செவத்தில் பள்ளி மாதிரி ஒடிக்குது. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் அதை தைக்கலான்னு பார்க்குறப்ப அந்த பிணம் அழுகி போயிட்டு இருந்திருக்கும். அதோட அங்கே எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறனால அடைச்சி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க சமயத்தில் இப்போ தான் அந்த உஸ்தாத் பயங்கரமாக ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாரு. இவளும் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த சூனியம் வந்துட்டு ரிப்பீட் ஆகிடுதுங்க. அதாவது செவத்தில் அடித்த பந்து மாதிரி இவளுக்கே அந்த சூனியம் ரியாக்ட் ஆகிடுது. அப்போ அந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க எப்படிலாம் அவஸ்தைப்படுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அவஸ்தைப்பட்டு இருக்கிறா. பார்த்தா இந்த ஹீரோயின் வந்துட்டு பீங்கான் தூளை எடுத்து இவ கணத்தில் கிழிச்சுக்கிறா. இந்த சைடு பார்த்தா பயங்கரமாக எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினை இவ சூனியம் வச்ச எல்லாரும் இவளை போட்டு அடித்து கொல்ற மாதிரி தோணுது இவளுக்கு. ஆனால் பார்த்தா இவ தான் கல்லை எடுத்து இவ காலையே அடிச்சுக்கிட்டு கால் உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இவளுக்கு ஒரு இமேஜினேஷன் ஆகுது. அப்புறம் அந்த லாராவோட உடம்பும் குணமாயிருது.